எனக்கு என் பேரு காத்தாவரையானுங்க, சுருக்கமா காத்துன்னு கூப்பிடுவானுங்க. ஏங்க என் பேரு கருப்பு கந்தசாமிங்க, சுருக்கமா கருப்புன்னு கூப்பிடுவாங்க. இது எங்க வாத்தியாருங்க, அவர் பேரு தீப்பொறி கண்ணாயிரமுங்க. அவருக்கு கொஞ்சம் காது கேட்காது. இதை வச்சு தான் நாங்கள் இப்போ கரெக்டாக பண்ண போகிறோம். கரெக்டாகவும் பண்ண போகிறோம், காமெடியும் பண்ண போகிறோம். எங்கள் வாத்தியார் இப்போ எங்களை இன்ப சுற்றுலா கூப்பிட்டு வந்திருக்காருங்க. நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். டேய் கருப்பு, நீயே பேசிட்டு இருக்காம வாத்தியாரை சும்மா காலைல கிள்ளி விடுறா, ஒரு 2 வார்த்தை பேசட்டும். ஹலோ, நான் தாங்க இவங்க வாத்தியாரு. என்னடா நீ வாத்தியாரு, கிணப்பையா வாத்தியாரு? என்ன கத்து வாத்தியார மரியாதை பேசுற? இவன் எங்களை கணக்கு இருக்கு பைய. அவன் பாட்டுக்க போடல ஏதாவது எழுதி போட்டு போயிடுறான். நம்ம எழுதுற நோட்ல எழுதுறதுக்குள்ள அவன் அழிச்சு போடுறான். அப்ப இவனை சொல்லி என்ன பண்ண? ஆமாண்டா, மத்தியானம் சத்துணவு போடுறாங்க பள்ளிக்கூடத்துல. அதுல முட்டையும் போடுறாங்க. போடுற முட்டையில இவன் உன் எடுத்து தின்றான்டா. தம்பிங்களா, எனக்கு காது கேட்காது நினைச்சு நீங்க ஒன்னும் பேசிட்டு இருந்தீங்க. சரிதான் தம்பி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் போன வாரமே போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி எனக்கு காது மாற்ற மிஷின் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு உங்க தக்காளி பிரிக்கிற மாதிரி பிரிக்கி எடுக்கல. என் பேர் தீப்பொறி கண்ணாயிரம் இல்லடா. ஐயோ வாத்தியார, மனுஷன் வாத்தியார, நாங்க 2 பேரும் சும்மா ஜாலியா பேசணும் வாத்தியார. ஜாலியா தானப்பா பேசுனீங்க, பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இன்ப சுற்றுலா முடிச்சுட்டு நீங்க பள்ளிக்கூடம் தானே வரணும். வாங்க, உங்களை குனிய வச்சு உரியா மட்டையில உரிச்சு எடுக்கல. ஓச்சுடா, ஆல்ரெடி உரிச்ச உரியே பழுத்து போய் கிடக்கு. இவன் இன்னும் உரிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கானே. மச்சான், நீ மைண்ட் வாஷ் நினைச்சு வெளியே பேசிட்டடா. அதை அவனுக்கு கேட்டுச்சுடா.